السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 148 பாடங்கள் முடிந்து இன்ஷா இன்று 149வது பாடத்தை நான் துவங்க உள்ளோம். வாருங்கள் இதை முழுமையாக கண்டு இது முழு பலனை அடைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். முபத்ததா மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடமான தாயிஃபத்து மின் அஹ்காமில் இஸ்மில் மௌசூல், இஸ்மு மௌசூலுடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி என்ற பாடத்தை நாம் என்ன செய்கின்றோம், கடந்த பாடங்களில் இருந்து நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்மு மௌசூலை பற்றி பல புதிய சட்டங்களை கற்றுக்கொண்டோம். ஐயுஹா என்பது இலாஃபத்துடன் வரும், சில சமயம் இலாஃபத் இன்றியும் வரும். அந்த இலாஃபத்துடன் வந்தாலும் இலாஃபத் இன்றி வந்தாலும் ஐயூன் ஐய ஐயின் என்ன செய்யலாம், ஏறா பழங்கலாம். ஒரே ஒரு நிலைமையை தவிர ஐயூகும் என்று இலாஃபத்தில் வந்து அதற்கு பிறகு சதுரு சிலா போக்கப்பட்டால் அப்பொழுது அது லம்மின் மீது மபுனி ஆகும் என்று நாம் கண்டோம். அதே போல சிலா எவ்வாறு வரும், 4 வகையாக வரும். ஜும்லா இஸ்மியாவாக வரும், ஜும்லா ஃபேலியாவாக வரும், அதே போல ஜாரு மஜ்ரூராக வரும், லர்ஃபாக வரும் என பார்த்தோம். 4 வகை. அதே போல ஆயிது, அது மௌசூலை பார்த்து மீளக்கூடிய அந்த லமீர் என்பது சில சமயம் போக்கப்படும். அது எப்பொழுது 4 நிலைமைகளில் போக்கப்படும் என்பதை கண்டோம். முதலாவது நிலைமை, அந்த லமீர் மஃபூலோட இடத்தில் வந்து அந்த ஆயித் மஃபூலாக வந்து அதனுடைய ஆமீல் ஒரு ஃபேலாக இருந்தால் போக்கப்படும் என்றும், அதே போல ஐயுன் என்பது மௌசூலாக வந்து அந்த ஆயித் சதுரு சிலாவாக சிலாவின் ஆரம்பமாக இருந்தால் போக்கப்படும் என்றும், அதே போல அந்த ஆயுதுக்கு ஒரு முலாஃபிலியாக வந்து முலாஃப் என்பது ஒரு இஸ்மு ஃபாயில், அதே போல மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய இஸ்மு ஃபாயிலாக இருந்து நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தின் அர்த்தம் கொடுத்தால் அந்த இது போக்கப்படும் என்றும் என இத்தனை வகைகள் அனைத்தையும் நாம் என்ன செய்தோம், தெளிவாக கண்டோம். இன்னொன்னு இடம் கூட இருக்கிறது. 4வது இடம் வந்து மௌசூலுக்கு ஜர்ரு செய்த அதே ஹர்ஃபு ஜர் இதே ஆயுதுக்கு ஜர்ரு செய்தால் அப்பொழுதும் என்ன செய்யப்படும், இந்த ஆயுது போக்கப்படும். இந்த 4 நிலைமையும் நாம் என்ன செய்தோம், கண்டோம். இப்பொழுது அது பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், பயிற்சிகளை தொடர்ந்து கண்டு நாம் முழுமையாக பயனை அடைவோம். வாருங்கள். இப்ப பயிற்சி 3ல என்ன சொல்றாங்க, ஹாத்திலி குல்லி இஸ்மின் மௌசூலின், ஒவ்வொரு இஸ்மு மௌசூலுக்கும் கொண்டு வா மிம்மா ஏத்தி, பின்வரும் ஒன்றிலிருந்து ஒவ்வொரு இஸ்மு மௌசூலுக்கும் கொண்டு வா சிலத்தன் துனாசிபுஹு, தோதுவாகுமே அத்தகைய சிலா. அந்த இஸ்மு மௌசூலுக்கு தோதுவாகுமே அத்தகைய சிலாவை பின்வரக்கூடிய ஒன்றிலிருந்து மிம்மா ஏத்தி, பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள ஒவ்வொரு இஸ்மு மௌசூலுக்கும் என்னது, அதுக்கு தோதுவான சிலாவை நீ கொண்டு வா. மா இஸ்திஃபாஇ அன்வாஇ சிலதி, சிலாவோடைய வகைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக்குவதுடன் அந்த இஸ்மு மௌசூலுக்கு தோதுவாகுமே அத்தகைய சிலாவை பின்வரும் ஒன்றிலிருந்து உள்ள இஸ்மு மௌசூல் ஒவ்வொரு இஸ்மு மௌசூலுக்கும் நீ கொண்டு வா. பின்னாடி இஸ்மு மௌசூல் வந்திருக்கிறது, அல்லதி அல்லதீன அல்லதி அப்படின்னு நிறைய இஸ்மு மௌசூல் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம அதுக்கு தோதுவான சிலாவை கொண்டு வரணும். சரியா? அதே போல சிலாவுடைய வகைகளை நம்ம பரிபூர்ணமாக்கணும். சிலாவுடைய வகைகள் நிறைய பார்த்துருக்கோம். ஜும்னா இஸ்மியா, ஜும்னா ஃபேலியா, லர்ஃபு, அதே போல ஜார் மஜ்ரூர், அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும். சரியா? இப்போ வாருங்கள் இந்த பயிற்சியை இப்பொழுது காண்போமா. இங்க இருக்கு பாருங்க, பயிற்சி 3ல என்ன சொல்றாங்க பாருங்க. இங்க எல்லாத்தையும் நம்ம கேப்பை ஃபில் பண்ணி எழுதிட்டோம். சரியா? அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாவது இன்னல்லதி யஸ்ரஉ ஏஜனி சமர. அப்ப நிச்சயமாக விதைப்பானே அத்தகையன் ஆகிறவன் பழத்தை கனியை அறுவடை செய்வான். சரியா? அடுத்து அதான் நம்ம தமிழ்ல சொல்றதுதான், விதை விதைப்பவன் வினையை அறுப்பான்பாங்கல்ல, அதேதான். அடுத்து பாருங்க 2வது. அப்ப அல்லதிக்கு அப்புறமா ஜும்லா ஃபேலியாவை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, லா தகுத்தர்ற பில்லதீன ஹும் மஅக, நீ ஏமாந்து விட வேண்டாம். நீ என்ன செய்து விட வேண்டாம், நீ ஏமாந்து விடாதே. வில்லதீன ஹும் மஅக, அவர்கள் உன்னுடன் இருப்பார்களே அத்தகையவர்களை கொண்டு நீ ஏமாந்து விட வேண்டாம். கூட இருக்கவங்களை நம்பி நீ ஏமாந்து போயிடாதன்றார். அடுத்து பாருங்க, இன்ன சூரத்தை நில்லத்தைனி மஅக ஜமீலத்தானி, நிச்சயமாக இந்த 2 தோற்றமாகிறது, உருவமாகிறது. சரியா? இந்த 2 படங்கள் ஆகிறது. அல்லத்தைனி எத்தகைய 2 படங்கள், மஅக உன்னுடன் இருக்கிறது, அத்தகைய 2 படங்கள் ஆகிறது. ஜமீலத்தானி அழகானதாக இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, இங்க முபத்ததா கபர் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்திருக்கோம் சிலாவை. இங்க
மாக்க ஜமீல தானி இங்கேயும் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்திருக்கோம். ஆஹ் அப்ப உன்னுடன் இருக்கிறதேன்னு சொல்லி என்ன செஞ்சோம், கொண்டு வந்துட்டோமா. இப்ப அடுத்து பாருங்க. இஹ்தரிம் மை இஹ்தரிமுக, நீ சங்கை செய், உனக்கு யார் சங்கை செய்தாரோ அவருக்கு நீ என்ன செய், சங்கை செய். சரியா? மதி, உன்னை யார் மதித்தாரோ அவரை நீ மதி. அப்ப இங்க ஜும்லா ஃபேலியாவை கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்க. லா தஅப பிமா யுகாலு ஹவுலக, உன்னை சுற்றி சொல்லப்படும் ஒன்றை கொண்டு நீ என்ன செய்யாதே, கண்டு கொள்ளாதே, கவலைப்படாதே. சரியா? அப்ப இங்க பாருங்க, மௌசூலா, அதுக்கு பின்னாடி ஜும்லா ஃபேலியாவை கொண்டு வந்திருக்கோம். கரத்து மகாலத்தக, உன்னுடைய நாளிதழை நான் படித்தேன். அல்லது எத்தகைய நாளிதழ்? நஷரத்துகள் ஜரீதத்து, கட்டுரை, உன்னுடைய கட்டுரையை நான் படித்தேன். அல்லது எத்தகைய கட்டுரை? நஷரத்துஹா, அந்த கட்டுரை என்ன செய்தது, வெளிப்படுத்தியதே. சரியா? வெளியானதே. அல் ஜரீதத்து, நாளிதழ் அந்த கட்டுரையை வெளி கொண்டு வந்ததே, பரப்பியதே. அத்தகைய உன்னுடைய கட்டுரையை நான் என்ன செய்தேன், படித்தேன். சரியா? அப்ப அல்லத்தி மௌசூலு, நஷரத்துஹா ஃபேல், ஜும்லா ஃபேலியா, சிலா வந்திருக்கு. அடுத்து பாருங்க. இங்க கொடுத்திருக்காங்க, எஃப்ஹருல் வத்தனு பில் உலா லஹூ பி அர்வாஹிஹிம் ஃபீ சபீலிஹி, தாய்நாடு என்ன செய்கிறது, பெருமை கொள்கிறது. பில் உலா, இத்தகையவர்களை கொண்டு. எத்தகையவர்கள் என்றால், லஹூ பி அர்வாஹிஹிம், அவர்களின் தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்களே, ஃபீ சபீலிஹி. சரியா? அந்த தாய்நாட்டின் வழியிலே, அந்த பாதையிலே, தாய்நாட்டிற்கான அந்த பாதையிலே அவர்களின் உயிர்களை கொண்டு என்ன செய்கிறார்கள், தியாகம் செய்கிறார்களே, அத்தகையவர்களை கொண்டு தாய்நாடு என்ன செய்கிறது, பெருமை கொள்கிறது. சரியா? அடுத்து பாருங்க. இப்ப இங்க உலா என்பது ஆஹ் மௌசூலு, பின்னாடி ஜும்லா ஃபேலியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, லபத்து சாஅத்த அல்லதி அஸ்லஹ்தஹா, லபத்து சாஅத்த அல்லதி அஸ்லஹ்தஹா, எதை நீ ஆஹ் சரி செய்தாயோ அத்தகைய அந்த கடிகாரத்தை நான் என்ன செய்தேன், சரி செய்தேன். ஓகேவா? அப்ப அஸ்லஹத்தா, எதை நீ சீர் செய்தாயோ அத்தகைய அந்த கடிகாரத்தை நான் என்ன செய்தேன், சீர் செய்தேன், சரி சரி செய்தேன். சரியா? அப்புறம் பாருங்க. அப்ப இங்க என்ன, அல்லத்திக்கு அப்புறமா ஜும்லா ஃபேலியா வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க, சுரிர்துனா மின் சுரிர்து மினல் ஜவாதைனில்லதைனி காபல்ல காபல்துஹுமா ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியிலே நான் அவ்விருவர்களை நான் சந்தித்தேனே, அத்தகைய இரு கொடையாளிகளிலிருந்து நான் மகிழ்ச்சி அடையப்பட்டேன். பாருங்க, அல்லது இன்னைக்கு அப்புறமா காபல் துஹ்மான் ஜும்லா ஃபேலியா வந்திருக்கு. சரியா? இங்கே ஜும்லா ஃபேலியா. இங்க பாருங்க, லா துஜாதில், நீ தர்க்கம் செய்யாதே. அஹ், ஐய ஐயன் நாசி ஹுவ ஜாஹிலுன், மக்களில் எவர் மடையாராக இருப்பாரோ அவரிடம் என்ன செய்யாதே, தர்க்கம் செய்யாதே. அப்ப என்ன வந்திருக்கு, ஹுவ ஜாஹிலுன் முபத்ததா கபர், ஜும்லா ஃபேலியா, ஜும்லா இஸ்மியாவா வந்திருக்கு. சரியா? இப்ப ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்தாச்சு, அதே போல ஜும்லா ஃபேலியாவும் கொண்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, இங்க கொண்டு வந்தாச்சு. சரி, அவங்க சொன்ன மாதிரி, அவங்க அதானே கேட்டாங்க, ஆஹ் சிலாவா கேட்டாங்க, நம்ம என்ன செஞ்சாச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஆனா இங்க என்னன்னா, ஜார் மஜ்ரூர் இல்ல, அப்படிதானே? ஆஹ் இங்க எல்லாத்தையும் இருக்கு, ஆனா ஜார் மஜ்ரூர் எல்லா வகையும் நம்மள பரிபூர்ணமாக்க சொன்னாங்க. ஆனா ஜார் மஜ்ரூருக்கு இங்க உதாரணம் கொடுக்கல, மத்த எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? நஷரத்துஹா, அதே போல லஹு கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஃபேலை கொண்டே ஆரம்பித்து விட்டார்கள், இல்லாட்டி ஜும்லா இஸ்மியாவா கொடுத்து ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஜார் மஜ்ரூருக்கு நமக்கு கொடுக்கவில்லை. அப்ப ஜார் மஜ்ரூர் சொல்லணும் என்றால் இதை வேண்டாம் கட் பண்ணிடலாம். காபல் துஹ்மாவை எடுத்து விட்டு, நில ஜவாதைனி அல்லதைனி ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியிலே இருந்தார்களே அத்தகைய இரு கொடையாளிகளிலிருந்து நான் மகிழ்ச்சி அளிக்கப்பட்டேன். இதை கட் பண்ணிட்டா என்னது, ஃபில் மஸ்ஜிதி ஜார் மஜ்ரூரும் வந்துடும். சரியா? அதே போல இன்னொன்னும் எனது எல்லாமே இங்க யுகாலு ஜும்லா ஃபேலியா, இங்கேயும் ஜும்லா ஃபேலியா, இங்கேயும் ஜும்லா ஃபேலியா, இங்கேயும் ஜும்லா ஃபேலியா, இங்கே ஜும்லா இஸ்மியா. அதே போல இங்கே ஜும்லா ஃபேலியா. இங்கே என்னது, மாக்க ஜமீல தானி. இங்க மாக்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, லர்ஃபு கொடுத்துட்டாங்க. அல்ல தைனி மாக்க, அவ்வளவுதானே? அப்ப இது லர்ஃபு கொடுத்துட்டாங்க, இப்ப லர்ஃபு வந்துருச்சு. சரியா?
அப்ப எல்லாமே வந்துருச்சு. இப்ப வாருங்கள் அடுத்த பயிற்சியை காண்போமா. அடுத்த பயிற்சி கவிதை பயிற்சி. நான்காவது பயிற்சி பாருங்க. லா இஸ்மன் மௌசூலன் முனாசிபன் ஃபி குல்லி மக்கானி மினல் அபியாத்தில் ஆத்தியதி. மினல் அபியாத்தில் ஆத்தியதி. பின்வரும் பைத்துகள் கவிதைகளிலிருந்து ஒவ்வொரு இடத்திலேயும் தோதுவான மௌசூலான இஸ்மு மௌசூலை, தோதுவான இஸ்மு மௌசூலை வை. பின்னாடி கவிதைகள் கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல எல்லாம் தோதுவான இஸ்மு மௌசூலை வைக்க வேண்டும். அப்ப கவிதைகள் முதல்ல நமக்கு என்ன செய்யறாங்க, கடைசியில தான் கவிதைகள் பயிற்சியா கொடுப்பாங்க. இங்க நடுவுல என்ன செஞ்சுட்டாங்க, கவிதைகளை கொடுத்துட்டாங்க. வாருங்கள் அந்த இடத்தில் தோதுவான மௌசூலை வைத்துவிட்டு நம்ம அது அர்த்தத்தையும் நம் பூரணமாக அங்கேயே பார்ப்போம். சரியா? அப்ப வாருங்கள், இங்க இருக்கு பாருங்க, அதனுடைய அர்த்தங்கள் கீழே. நான்காவது பயிற்சியின் அர்த்தம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சும்மா அர்த்தம் வைத்தால் போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒமா சா அனி. இதான் முதலாவது. ஒமா சா அனி இல்லா இல்லல்லதீன. இப்ப இங்க கோடு போட்டிருக்குல்ல, அதுதான் நம்ம ஃபில் பண்ண இடம். ஓகேவா? வமா சாஅனி இல்லல்லதீன அரஃப்துஹும். எவர்களை நான் அறிவேனோ அத்தகையவர்களை தவிர எனக்கு யாரும் தீங்கிழைக்கவில்லை. எனக்கு யாரும் தீங்கிழைக்கவில்லை. இல்லல்லதீன அரஃப்துஹும், எவர்களை நான் அறிவேனோ அத்தகையவர்களை தவிர. இப்ப எனக்கு யார் நல்லா தெரியுமோ அவங்க தான் எனக்கு தப்பு செய்யறாங்க, கெடுதி செய்யறாங்க. ஜஸல்லாஹு ஹைரன். அல்லாஹ் கூலி வழங்கட்டுமாக. ஹைரு நலவை கூலி வழங்கட்டுமாக. யாருக்கு? குல்ல மன் லஸ்து அரிஃபு. யாரை நான் அறிந்தவனாக இல்லையோ அத்தகைய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா நலவை கூலி வழங்கட்டுமாக. அப்ப எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு கெடு செய்யறாங்க, ஆனா எனக்கு தெரியாதவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்யட்டும், நலவு கூலி வழங்கட்டும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க. அப்ப பாருங்க, அல்லதீனா ஹும்முக்கு தோதும் அல்லதீனு வந்துருச்சு. மண் ஒருவர், மண் என்பது அதுக்கு தானே. அந்த மண்ணு பார்த்து நம்ம இங்க என்ன செஞ்சாச்சு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் மண் என்பதை. அப்படிதானே, பொதுவானது தானே மண், ஆக்கிலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அப்ப இங்க மண்ணுன்றதை கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாருங்க, ரெண்டாவது கவிதை. ஹுமல்லதானி யஷீபு தஹ்ரு ஹவுலஹுமா வலா யமஸ்ஸுஹுமா ஷைபுன் வலா ஹரமுன். ஹுமா அவ்விருவர் ஆகிறார்கள், அல்லது எத்தகையவர்கள் என்றால் யஷீபு தஹ்ரு ஹவுலஹுமா, அவ்விருவரும் சுற்றியும். சரியா? அவ்விருவரையும் சுற்றியும் காலம் முதுமையாகிறது அத்தகையவர்களாக இருப்பார்கள். வலா இன்னும் அவர்களை தொட மாட்டுகிறது. என்னது? வலாய மஸ்ஸுஹுமா அவ்விருவரையும் தொடாது. ஷைபுன் ஷைபுன் வலா ஹரமுன், முதுமையும் தொடாது. வலா ஹரமுன், இன்னும் எதுவும் தொடாது. ஹரம் என்றால் அழிவு. அழிவுக்கு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இப்ப முதுமையோ இல்லாட்டி நரையோ முதுமையோ அழிவோ அவ்விருவரையும் தொடாதே, அவ்விருவரையும் சுற்றி காலம் வயோதிகமாகுமே அத்தகையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இவங்களுக்கு என்னதானாலும் வயசாக மாட்டேங்குதா, அவங்க சுத்தி உள்ள காலத்துக்கு தான் வயசாகுதான். அத்தகைய இருவர். சரியா? இப்ப பாருங்க, ஹுமாக்கு தோதோ அல்லதானியும் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பாருங்க, அஃப்தி. இது மூன்றாவது கவிதை. அஃப்தி பி ஜாரிஹத்தி எல்லத்தைனி அசாபதா நஹ்ஜல் ஹுதா பி ஃபலீலத்தின் வ அஃபாஃபி. அப்ப இங்க என்ன சொல்றாங்க மூன்றாவது கவிதையில, அஃப்தி நான் தியாகம் செய்வேன், நான் ஃபிதியாவாக அர்ப்பணிப்பேன். பி ஜராஹ என்னது ஜாரிஹத்திய, என்னுடைய இரு உறுப்புகளை கொண்டு நான் என்ன செய்வேன், தியாகம் செய்வேன். அல்ல தைனி எத்தகைய இரண்டு உறுப்புகள்? அசாபதா அவ்விரண்டும் அடைந்தது. நஹ்ஜல் ஹுதா நேர்வழியின் பாதையை அவ்விரண்டும் அடைந்தது. அத்தகைய என்னுடைய இரண்டு உறுப்புகளை நான் என்ன செய்வேன், ஃபிதியா உறுப்புகளை கொண்டு நான் என்ன செய்வேன், தியாகம் செய்வேன், அர்ப்பணிப்பேன். பிஃபதீலத்தின் வ அஃபாஃபி, எதை கொண்டு? ஃபதிலத்தின் சிறப்பை கொண்டும் இன்னும் பத்தினித்தன்மையை கொண்டும் நேர்வழியின் பாதையை அடைந்தது அத்தகைய என்னுடைய இரு உறுப்புகள். எந்த இரண்டு உறுப்புகள்? கண்களும் கைகளும் என்று இதுக்கு எழுதும் பொழுது சரக எழுதுகிறார்கள். அந்த இரண்டு உறுப்புகளை பற்றி, என்னுடைய அந்த இரண்டு உறுப்புகளை கொண்டு நான் என்ன செய்வேன், தியாகம் செய்வேன். இப்போ ஜாரிஹத்தை அல்ல தைனி, ஜாரிஹத்தைனி அல்ல தைனி. சரியா? அப்ப இங்க யா முத்துக்களின் சேர்ந்தனால நூன் போகப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, லா தபுக்கி என்ன அலல்லதீன தரஹலு. பயணம் செய்து விட்டார்களே அத்தகையவர்கள் மீது நீ அழுக வேண்டாம், நீ என்ன செய்ய வேண்டாம், அல்லாதே நீ அல்லாதே அலல்லதீன தரஹலு,
உன்னை விட்டு விட்டு பயணம் செய்து விட்டார்கள் அத்தகையவர்கள் மீது நீ அழுவாதே. உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு என்ன செய்யாத, அழுவாதே. நிச்சயமாக நீ அழுவாதே. ஆனா நீ கவலைப்படணும். எதற்கு கவலைப்படணும்? இன்னும் வஹ்சன், இன்னும் நீ கவலை கொள். ஆஹ் ஆஹ் அலல் மையித்தில்லதி லா யர்ஜிஉ, மீள மாட்டானே. அப்ப இறந்தவர்கள், சரியா? அப்ப இறந்தவர்கள் மீது அவங்க திரும்பி வர மாட்டாங்களே. இப்ப நீ கவலை கொள். அலல் மையத்து, இறந்தவர் மீது கவலை கொள். அல்லது எத்தகைய இறந்தவர், லா யர்ஜிஉ, திரும்பி வரமாட்டார்களே. அத்தகைய மாட்டானே, திரும்பி வரமாட்டானே, அத்தகைய இறந்தவனின் மீது நீ கவலை கொள். இப்போ ஒன்னு விட்டு போயிட்டாங்க, இப்போ பயணிச்சுட்டாங்க, திரும்பி வரலாம், அவங்களுக்கே அழுகுற. ஆனா இறந்தவங்க திரும்பி வரவே முடியாது, அப்ப அவங்க மேல நீ கவலை கொள். அடுத்து பாருங்க கடைசி கவிதை. அப்ப இங்க பாருங்க, தரஹலு ஜம்மு அதுக்கு தோதுவா அல்லதீனு வந்திருக்கு. அதே போல லா யர்ஜிஉ மையத்து பொறுமை அதுக்கு தோதுவா அல்லதீன் வந்திருக்கு. அடுத்த கிஃபா, நீங்கள் இருவரும் இல்லுங்கள். நஸ்அலு தார, அந்த வீட்டை நாம் கேட்போம். அல்லத்தி, எத்தகையதால், எத்தகைய வீடு அங்க போட்டிருக்கு பாருங்க. ஹஃப அஹ்லுஹா, ஹஃப அஹ்லுஹா மத்தா அஹ்துஹா பிஸ் சௌமி வஸ்ஸலவாத்தி. இப்ப ஒரு வீட்டை நாம் கேட்போம். இது என்னன்னா, இது கவிஞர்கள், அரபிக் கவிஞர்களுக்கான ஒரு பாணி. அதாவது பழைய காலத்தை பத்தி நினைவு கூறும் பொழுது அந்த வீட்டிடமே பேசுற மாதிரி பேசுவாங்க. பல காலத்துல வாழ்ந்த அந்த வீட்டிடமே பேசுற மாதிரி என்ன செய்வாங்க, இந்த வீட்டுல கேட்போம். நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்த அந்த வீட்டுல, அந்த வீட்டுக்கிட்டாலே நம்ம கேட்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, வீட்டுக்கிட்டாலே போய் கேட்கிற மாதிரி சொல்றாங்க. கிஃபா, நண்பர்களே நீங்கள் இருவர் என்ன செய்யுங்கள், நில்லுங்கள். நம்ம என்ன செய்வோம், நஸ் அலித்தார, அப்படி நின்றால் நஸ் அலித்தார, வீட்டை நாம் கேட்போம். அல்லது எத்தகைய வீடு, ஹஃப் அஹ்லுஹா, அந்த வீட்டுக்காரர்கள் ஆஹ் அற்று போய்விட்டார்களே, இல்லாமல் போய்விட்டார்களே, அத்தகைய அந்த வீட்டிடம் நாம் கேட்போம். மத்தா அஹ்துஹா, என்னது, அந்த வீட்டுடைய காலம் எப்பொழுது, பிசோமி, நோன்பை கொண்டும், சலவாத்தி, தொழுகைகளை கொண்டும், அந்த ஆஹ் வீட்டுடன் இருந்த அந்த காலம் எப்பொழுது, இருந்த காலம் எப்பொழுது இருந்தது, எப்பொழுது அந்த வீட்டுல நோன்பு தொழுகை என்று அந்த வீட்டுடைய காலம் எப்பொழுது அவ்வளவு செழிப்பாக இருந்தது என்று நாம் என்ன செய்வோம், அந்த வீட்டிடம் கேட்போம் என்று சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்க பாருங்க, தார் என்பது முஅன்னஸ், அதுக்கு பொதுவா அல்லத்தின்னு முஅன்னஸா கொண்டு வந்துட்டோம். இது வெளியே பார்க்க முதக்கரா இருந்தாலும் இதோடைய தஸ்கீர் துவைரத், அது முஅன்னஸ், அதனால அதை கவனிச்சு இதுக்கு முஅன்னஸா தான் பயன்படுத்துவாங்க. அது அல்லத்தின்னு வந்திருக்கிறது. இப்ப வாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயிற்சி முடிந்து விட்டது. இன்னும் அடுத்த பயிற்சியை காண்போமா? அடுத்த பயிற்சி என்ன சொல்றாங்க, பயிற்சி 5 பாருங்க. ஆஹ் வையனில் ஆயுதை விளக்கு. ஃபி குல்லி சிலத்தின் மின்மாயத்தி, பின்வரும் ஒன்றிலிருந்து ஒவ்வொரு சிலாவிலே உள்ள ஆயுதை விளக்கு. ஆயுதுனா மௌசின் பக்கம் மீளக்கூடிய எல்லாமே இருக்கு, ஆயுதன் பேரு. இது அரபிலே மனப்பாடம் பண்ண சொன்னோம்ல. ஆயுதை விளக்கு. வைதாக்கான மஹதூஃபன், அந்த ஆயுது போக்கப்பட்டதாக இருந்தால், ஃபதுகுர் சபப ஹதுஃபிஹி, அந்த ஆயுது போக்கியதின் காரணத்தை கூறு. இப்ப ஆயுது போக்குனா அதுக்கான காரணத்தையும் கூறு, சரியா? இப்ப இதுல சில வாசகங்கள் கொடுத்திருக்கார்கள், அதே வாசகம் கீழேயும் இருக்கின்றது. வாருங்கள், நம்ம அந்த வாசகத்தை படித்துவிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆஹ் அது அவங்க கேட்டதுக்கான பதிலையும் காண்போம். இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், இக்கத்ததி பிமன் தக்கத்ததி பாத தஜ்ரிபதி, அனுபவத்திற்கு பிறகு நீ யாரை தேர்ந்தெடுப்பாயோ அத்தகைய யாரை நீ பின்பற்றுவாயோ அவரை கூட நீ பின்பற்று. அனுபவத்திற்கு பிறகு யாரை நீ பின்பற்றுவாயோ அத்தகையவர்களை நீ என்ன செய், பின்பற்று. ஓகேவா? அப்ப அனுபவம் கிடைத்த பிறகு அவங்கள நீ என்ன செய், அவன் நீ பின்பற்றுன்றாங்க, சரியா? அப்ப அனுபவம் கிடைச்சிட்டு இருக்க, நம்மளுக்கு அனுபவம் இல்லாம யாரையோ பின்பற்றக்கூடாது, சரியா? இன்று பல பேர் யாரையோ பின்பற்றுறாங்களே. அப்ப அனுபவம் கிடைத்த பிறகு யாரை நீ பின்பற்றுகிறாயோ அவரை கொண்டு நீ பின்பற்றுவ. யாரை நினைச்சிரியோ நீ அவ்வளவு பின்பற்றிக்கோ. யாரை நீ பின்பற்றும் என்று விரும்புகிறாயோ அவரை நீ பின்பற்று. அதை தஜ்ரிபத்தி, ஆனா யாருக்கு எதுக்கு அப்புறம் உனக்கு எது கரெக்ட் எது தெரிஞ்சுன்னு தப்புன்னு அந்த அனுபவம் கிடைத்த பிறகு. அப்ப பாருங்க, இதுல ஆயுத போக்குவரத்து, சரியா? பிமன் தக்குத்ததி பிஹின்னு வரணும். அந்த பிஹின்றது போக்கப்பட்டிருக்கு, இங்க விளக்கியிருக்காங்க பாருங்க. நம்ம சொல்லியிருக்கோம், அந்த ஆயுதல இந்த மௌசூலுக்கு வரக்கூடிய அதே ஜாரு, அதே ஹர்ஃபு ஜர்ரு அதே ஆயுதுக்கு வந்துருச்சுன்னா அது போக்கப்படணும். இங்க விளக்கியிருக்காங்க, அல்ல ஆயுது என்பது மஹதூஃபன், போக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப அந்த மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் மஹதூஃபுன் போக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஆகிறது மஜ்ரூருன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கிறது. பி ஹர்ஃபின் ஒரு வார்த்தையை கொண்டு. எத்தகைய வார்த்தை? ஜுர்ர பிஹில் மௌசூல். மௌசூல் எதை கொண்டு ஜரு செய்யப்பட்டதோ அத்தகைய வார்த்தையை கொண்டு ஜரு செய்யப்பட்டதா இருக்கிறது. இப்ப மௌசூல் பாவை கொண்டு ஜரு செய்யப்பட்டது. அதனால் இதுவும் பிஹி பிஹி தானே வரும். இந்த ஆயுதம் பாவை கொண்டு ஜரு செய்யப்பட்டதா இருக்கிறது. தக்கதீர் எனவே உள்ரங்கமாகிறது. இக்கத்ததி பிமன் தக்கத்ததி பிஹி. இந்த பிஹி தான் போக்கப்பட்டிருக்கு. பாத தஜ்ரிபதி என்று என்பதா இருக்கும். அப்ப இந்த பிஹி என்பது வர வேண்டும். அதான் உள்ளுக்குள் உள்ரங்கமா இருக்கும். சரியா? இதோடைய அதே அர்த்தம் தான். சரியா? அது போக்கப்பட்டிருக்கு. நம்ம அர்த்தம் வைக்குமோ அதை சேர்த்துதான் அர்த்தம் வச்சோம். சரியா? இப்ப ரெண்டாவது பார்ப்போமா? அவ்வில் அலாமை யஊலுல் உகலாஉ. அறிவாளிகள் யாரை சார்ந்து இருப்பார்களோ அவரின் மீதே நீயும் சார்ந்திரு. இப்ப அறிவாளிகள் யார் மீது சார்ந்து இருப்பார்களோ அவர் மீதே நீயும் சார்ந்தது. இப்ப பாருங்க, மண்ல அலான்னு ஒழிஞ்சிச்சு. அதேதான் அங்கேயும் அலையின்னு வரணும். சரியா? யார் மீது சார்ந்திருப்பார்களோ அவர்கள் மீது நீ என்ன செய்? சார்ந்திருன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, மேல சொன்ன அதே காரணம் தான். இது மஹதூஃபுன். அப்ப மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஆகிறது மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கிறது. லியன்னஹு ஏனென்றால் அந்த ஆயுதாகிறது மஜ்ரூருன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். பி ஹர்ஃபின் ஒரு வார்த்தையை கொண்டு. ஜுர்ர பிஹில் மௌசூல் மௌசூல் எதை கொண்டு ஜரு செய்யப்பட்டது அத்தகைய வார்த்தையை கொண்டு ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். மண் மௌசூல் அலாவை கொண்டு ஜரு செய்யப்பட்டது. இதுவும் அலாவை கொண்டுதான். அலைஹின் தானே வரணும். அலாவை கொண்டுதான். சரியா? வத்கதீர் எனவே உள்ரங்கமாகிறது. அவ்வில் அலாமை யஊலு அலைஹில் உகலாஹு. அப்ப இதே வாசகத்துல மையூலுல் அலைஹின்னு வரணும். அந்த அலைஹி தான் என்னது? அப்ப என்னன்னா மையு அலைஹில் உகலா. சரியா? யவுலு இல்ல அவ்விலு அலைஹில் உகலா. அப்ப இங்கேயும் அலா மண்ணுக்கு வந்து அதேதான் இந்த ஆயுதுக்கும் அலாதான் வருது. சரியா? அதனால அது போக்கப்படுறது கூடும். 4 இடங்கள்ல கூட இதுவும் ஒரு இடம். அதுல அடுத்து பாருங்க, இஃப்தர் நீ தேர்ந்தெடு. இஃப்தர் இல்லதீன இத்தகையர்களை தேர்ந்தெடு. எத்தகையர்கள் என்றால் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. துஸ்தஃபி மின் அஹ்லில் முருஅதி. அப்ப கண்ணியமான மக்களில் இருந்து யாரை நீ தேர்ந்தெடுப்பாயோ அத்தகையவர்களை நீ தேர்ந்தெடு. சரியா? அப்ப யாரை நீ தேர்ந்தெடுப்பாயோ அத்தகையவர்களை தேர்ந்தெடு. அப்ப யாரை அந்த என்ன செய்யப்பட்டிருக்கு? எவர்களை நீ தேர்ந்தெடுப்பாயோ அத்தகையவர்களை. ஹும் என்பது போக்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஏன் போக்கப்பட்டுச்சு? அது வந்து அந்த ஹும் என்பது தஸ்தஃபிக்கு மஃபூலாக வந்திருக்கிறது. மஃபூல நசபுடைய இடத்துல வந்திருக்கிறது மஃபூல் என்ற அடிப்படையில். அந்த ஹும்முக்கு ஆமில் என்பது இந்த ஃபேலு. அப்ப ஆயுதுக்கு ஆமில் ஃபேலாக இருந்து அந்த ஆயுது லமீர் என்பது மஃபூலாக இருந்தால் அது போக்கப்படுவது ஜாயிஸ்ன்னு படிச்சோம்ல, அதை போட்டிருக்கு பாருங்க. ஆயுது லமீர் ஆகிறது. மீளக்கூடிய லமீர் மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஆகிறது. மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கிறது. ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஆயுது என்பது மஃபூலுன் பிஹி லில் ஃபேலி ஒரு ஃபேலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கிறது. தஸ்தஃபி தஸ்தஃபி என்ற ஃபேலுக்கு மஃபூல் பிஹியாக இருக்கிறது. அப்போ ஒரு ஃபேலுக்கு மஃபூலாக வந்தாவே அதை போக்கலாம். சரியா? பத்தக்கத்தில் என்ன உள்ரங்கமாகிறது? தஸ்தஃபீஹிம் இருக்கும். அந்த ஹிம் தான் என்னது போக்கப்பட்டிருக்கு. நம்ம படிக்கும்போது அதை அர்த்தம் வச்சுதான் படிச்சோம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த வாசகம். ஜானிபில் வரணும். இங்க பா போட்டிருக்கு, லா வரணும். ஜாமிலில் ஜானிபில் அல்லதி அல்லதி துகுசின் நாச அன்க. உன்னை விட்டு மக்கள் தூரமாக்குமே அத்தகைய. உன்னை விட்டும் மக்களை துக்சின் நாச மக்கள் உன்னை விட்டும் மக்களை தூரமாக்குமே அத்தகைய கோபத்தை முரட்டுத்தனத்தை தவிர்ந்து கொள். சரியா? அப்ப பாருங்க, அப்ப இதுல ஆயுது கூறப்பட்டிருக்கு. இந்த துக்சியோடைய லமீர் தான் என்னது? ஆயுது. அது மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர். ஆயுது லமீர் முஸ்தத்திரன். ஆயுதாகிறது மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். துக்கதீரு அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹியவா இருக்கும். இந்த துக்குசிக்குள்ள இருக்கக்கூடிய ஹியா தான் என்னது? அல்லத்தியை பார்த்து மீளக்கூடிய ஆயுது. அடுத்து பாருங்க, ஐயுஹா அபஅது மினர் ருஜூலதி ஃபஜ்தனிப்ஹு. ஆண்மையிலிருந்து ஆண்மைக்கு, அதாவது ஆண்மைக்குன்னா ஒரு கண்ணியம், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம். சரியா? அப்ப ஆண் கண்ணியத்திலிருந்து, சரியா, ஆண் கண்ணியம் சொல்லலாம். சரியா? இப்ப ஆண் கண்ணியத்திலிருந்து எந்த ஒன்று தூரமாக இருக்குமோ ஃபையுஹா அபஅது, ஆண் கண்ணியத்திலிருந்து எந்த ஒன்று தூரமாக இருக்குமோ ஃபஜ்தனிபுஹு, அது தூரமான ஒன்றை தவிர்த்து கொள். ஓகேவா? ஹுவ ஐயுஹா ஹுவ அபஅதுன்னு வரணும். அந்த ஹுவா தான் என்னது போக்கப்பட்டிருக்கு. சரியா? ஏன்னா ஐயுஹாக்கு அப்புறமா சதுருசிலா போக்குவது கூடும். அல் ஆயுது ஆயுது என்பது மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கிறது. ஒத்தக்கதீரு இன்னும் உள்ரங்கமாகிறது. ஐயுஹா ஹுவ அபஅதுன்னு வரணும். அந்த ஹுவ போக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க,
அஹ் லா தஅமல் மா அன்த ஆமிலுன் இல்லா லிகரலின். நீ அமல் செய்யக்கூடியவனாக இருக்கிறாயே, ஆமிலுஹுன்னு வரணும். அப்ப பாருங்க, மா அந்த ஆமிலுன், அந்த ஹூதா போக்கப்பட்டிருக்கு. நீ எதை அமல் செய்யக்கூடியவனாக இருக்கிறாயோ அதை அமல் செய்யாத, இல்லாலி கர்லின், ஒரு நோக்கத்திற்காகவே தவிர, எதை அமல் செய்யக்கூடிய இருக்கிறாயோ, எதை வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாயோ அந்த ஒன்றை வேலை செய்யாது. என்ன வேலை செஞ்சாலும் அது ஏதாச்சும் நோக்கம் இருக்கணும். அது நோக்கம் இல்லாம வேலை செய்யாது. அப்ப இங்கே போக்கப்பட்டிருக்கிறது ஆமிலுஹுன்னு வரணும். ஏன்னா அது முலாஃபிலிஹி, ஒரு முலாஃப் என்பது இஸ்மு ஃபாயில் முத்தாதி யாக இருந்தால் போக்கலாம். அதனாலதான் இங்க ஆயுது போக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஆயுது மஹதூஃபுன், ஆயுதாகிறது போக்கப்பட்டதா இருக்கிறது. என்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக ஆயுதாகிறது முலாஃபுன் இலா இஸ்மி ஃபாயிலின், ஒரு இஸ்மு ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கிறது. எத்தகைய இஸ்மு ஃபாயில் முத்தாதின், மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய இல் ஹாலியா வில் இஸ்திக்பாரி, நிகழ்காலம் அல்லது வருங்காலத்திற்குரிய மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய இஸ்மு ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப ஆமிலுஹு அது முலாஃபிலிஹி. அப்ப முலாஃப் எப்படி இருக்குது? இஸ்மு ஃபாயில் முத்தாதியா இருக்கு. நிகழ்காலம் அல்லது வருங்காலம் அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. மூணு அர்த்தமும் கொடுக்கலாம் இஸ்மு ஃபாயிலுக்கு, அப்படிதானே? ஆனா இங்க எதுக்குதான் வருது? நிகழ்காலம் அல்லது வருங்காலத்திற்கு தான் வரும். ஏன்னா நஹி, அப்பதான் அது நஹி செய்ய முடியும். சரியா? இப்ப தக்கதீர் என்ன உள்ரங்கமாகிறது? லா தஅமல் மா அன்த ஆமிலுஹு, லா தஅமல் மா அன்த ஆமிலுஹு என்பதா இருக்கும். இந்த ஹூ வர வேண்டும். இந்த ஹூ இல்லாம தான் ஆமிலுன்னு படிச்சிருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கிறது. கரலுன் யுஷர்ரஃபுல்லதி யஅமலுஹு. சரியா? நோக்கமாகிறது எப்படி இருக்க வேண்டும்? யுஷர்ரஃபுல்லதி யஅமலுஹு, எதை? சரியா? அந்த நோக்கத்தை அவர் வேலை செய்வாரே அத்தகையவர் என்ன செய்யப்படுவார்? கண்ணியம் செய்யப்படுவாரே. சரியா? பெருமை, கண்ணியம் செய்யப்படுவாரே. யுஷர்ரஃபு, அவர் என்ன செய்யப்படுவார்? கண்ணியம் செய்யப்படுவாரே. அல்லதி யஅமலுஹு, அந்த நோக்கத்தை வேலை செய்பவர், அந்த நோக்கத்தை அமல் செய்பவர், அமல் செய்வாரே அத்தகையவர் என்ன செய்யப்படுவார்? கண்ணியம் செய்யப்படுவாரே. அத்தகைய நோக்கமாய் இருக்கும். சரியா? இப்ப அடுத்த வச்சாச்சா? இப்ப அடுத்து பாருங்க, இங்க இங்க தவறாக கொடுத்திருக்காங்க. என்னன்னா, எல்லா லிகரலின் எஸ் ரூஃபு, எஸ் ரூஃபுல்லதி யஅமலுஹு சேர்த்து படிக்கணும். சரியா? இங்க தனியா கொடுத்துட்டாங்க. இந்த வாசகம் இதோட சேர்த்து படிக்கும் போது தான் கரெக்டா வாசகம் வரும். இதை கட் பண்ணிருங்க. எப்படி இருக்கணும்? லா தாமல், நீ அமல். ஏன்னா இங்க ஒரு மௌசூல் வருதுல்ல, அதுக்கு தனியா பிரிச்சு காட்டிட்டாங்க. இங்க இன்னொரு மௌசூல் வர்றதுனால இங்க தனியா எடுத்து காட்டிட்டாங்க. வாசகம் ஒரே வாசகம். லா தாமல், நீ வேலை செய்யாத. அந்த ஆமிலூன், எதை நீ வேலை செய்கிறாயோ அந்த ஒன்றை நீ வேலை செய்யாத. இல்லாலி கரலின், ஒரு நோக்கத்திற்காகவே தவிர. எத்தகைய நோக்கம்? யஸ்ருஃபு, கண்ணியம் அடைவானே. அல்லது அமலுஹு, அந்த நோக்கத்தை வேலை செய்பவன், அந்த நோக்கத்தை வேலை செய்வானே அத்தகையவன் கண்ணியம் அடைவானே. அத்தகைய நோக்கத்திற்காகவே தவிர நீ என்ன செய்யாது? எதை நீ அமல் செய்வாயோ அந்த ஒன்றை நீ என்ன செய்யாது? அமல் செய்யாதே. அப்ப ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் எப்படி இருக்கணும்? யஷ்ரஃபு, கண்ணியமாவான். அல்லது அமலுஹு, அந்த நோக்கத்தை அமல் செய்பவன் என்ன செய்வான்? அந்த நோக்கத்தை அமல் செய்பவன் கண்ணியமாவான். அத்தகைய நோக்கமா இருக்கணும். அந்த நோக்கத்தை அமல் செய்வன் இழிவாகுவான். அந்த மாதிரி அமல் செய்யக்கூடாது. அந்த நோக்கத்தை அமல் செய்பவன் கண்ணியமாவான். அத்தகைய நோக்கத்திற்காகவே தவிர நீ அமல் செய்யாதே. சரியா? அப்ப இது இந்த வாசகத்தோட சேர்த்து படிக்கணும். அப்ப பாருங்க, அல் ஆயுது, இதுல ஆயுது என்பது என்னது? என்னது? லமீரன் முஸ்தத்திரும், மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். ஏன்னா அல்லதியை பார்த்து மீனக்கூடியது இதுதான். எத்தகையவன்? அமலுஹு, அவன் அமல் செய்வான். ஹூ, அந்த நோக்கத்தை அவன் அமல் செய்வானே அத்தகையவன். சரியா? அப்ப ஹுவ என்பதுதான் என்னது? ஆயுது. அந்த மௌசூலை பார்த்து மீளக்கூடியது. பக்கதீருஹு, அந்த மௌசூலின் அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவாவா இருக்கும். அது அமலுக்குள்ள இருக்கு. அதுக்காக பாருங்க, எஃப்ஹரு மை யுன்சபு இலைஹி, எஃப்ஹரு மை யுன்சபு இலைஹி, இது அதோட சேர்த்தா படிக்கணும். சரியா? யார் யார் இணைக்கப்படுவாரோ இலேஹி, அந்த நோக்கத்தின் பக்கம் யார் இணைக்கப்பட்டவாரோ அவர் பெருமை கொள்வாரே. அந்த நோக்கத்தின் பக்கம் யார் இணைக்கப்படுவாரோ அவர் பெருமை கொள்வாரே. அந்த அமலை, அந்த நோக்கத்தை அமல் செய்பவர் கண்ணியம் அடைவாரே. அத்தகைய நோக்கத்திற்காகவே தவிர நீ எந்த அமல் செய்வாயோ அந்த ஒன்றை நீ அமல் செய்யாதே. இப்ப இது ஃபுல்லா ஒரே வாசகம் தான். சரியா? அப்ப அந்த நோக்கத்தின் பக்கம் இணைக்கப்படுபவர் என்ன செய்வார்? பெருமை கொள்வார். நான் ஐஏஎஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த நோக்கத்தின் பக்கம் அதை இணைச்சு பார்க்கும்போது அவருக்கு கண்ணியம், பெரிய பெரிய நோக்கத்தோட தான் இருக்குன்னு பாராட்டுவாங்க. நான் திருட போறேன் அப்படின்னு சொன்னா அந்த நோக்கத்துக்கு யாராச்சும் பாராட்டுவாங்களா? இல்ல, அதுல பெருமை இல்ல. சரியா? அப்ப
அந்த மாதிரி நோக்கம் அதன் பக்கம் இணைக்கப்படுபவர் இணைக்கப்படுவாரே அவர் என்ன செய்யப்படுவார், பெருமை கொள்வாரே, அத்தகைய நோக்கத்திற்காகவே தவிர நீ என்ன செய்யாத, அமல் செய்யாத. இப்ப லாயிதுல் அமீர் முஸ்தத்திரும் ஆயுதாகிறது. இப்ப ஹுவன்னு இந்த யுன்சபுக்குள்ள இருக்கக்கூடிய நாய் ஃபைல் ஹுவ, அது மண்ணை பார்த்து மில்கிறது. அதான் லாயிதுல் அமீர் முஸ்தத்திரும் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்கதி ருஹா அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவாவா இருக்கும். அந்த ஹுவா தான் என்னது, இது லமீர் முஸ்தத்திர உள்ளுக்குள்ள இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்து காண்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.